வானொலி கேட்குதே கேட்குதே கனடாவில் இருந்து காங்கேசன் துறை வரை AMR கலைகளின் சங்கம் தமிழர்களின் தனித்துவம் அல்வர்த்த பல்கலாச்சார வானொலி நமது வானொலி செய்திகள் தகவல்கள் பாடல்கள் தமிழர்கள் விரும்பிய ரசிக்குமே வானொலி AMR எமது பின்னே நிற்கும் ஏஎம்ஆர் பல்கலாச்சார வானொலியின் 24 மணித்தியால ஒலிபரப்பு சேவையுடன் இணைந்து கொண்டிருக்கின்றோம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து நேர்காணலாக மணற்காடு எமது பாதுகாவலரான புனித அந்தோனியார் திருப்பலி திருவிழாவை நிகழ்வுகளை பகிர்ந்து கொள்ளும் விதத்தில் நிர்வாக உறுப்பினர்களோடு நாங்கள் நேர்காணலாக இணைந்திருக்கின்றோம். இணைந்திருக்கின்ற உறுப்பினர்கள் நிர்வாக பொருளாளர் நந்தன் அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள். நிர்வாக உறுப்பினர் தாசன் அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள். இருவருக்கும் எமது இதயம் கனிந்த வணக்கம். வணக்கம் 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 வணக்கம். நாங்கள் உங்களோடு நடக்கவிருக்கும் இந்த புனித திருவிழா பற்றிய தகவல்களை நாங்கள் அறிவதற்காக இணைந்திருக்கின்றோம். இதனை பற்றிய தகவல்களோடு ஒவ்வொருவராக நாங்கள் இணைந்து பேசப் போகின்றோம். ஒரு நேர்காணலாக மட்டுமல்லாமல் ஒரு கலந்துரையாடலாகவும் இது இருக்கப் போகின்றது. எமது நேயர்களுக்கும் இதனை பற்றிய தகவல்களையும் நாங்கள் பகிர்ந்து கொள்ளப் போகின்றோம். சரி, முதலாவதாக நாங்கள் பொருளாளர் நந்தனுடன் நாங்கள் உரையாடிக் கொள்ளலாம். அதனைத் தொடர்ந்து உறுப்பினர் தாசனுடனும் நாங்கள் உரையாடிக் கொள்ளலாம். வணக்கம் நந்தன். வணக்கம். ஏஎம்ஆர் நேசன் அனைத்து வானொலி கலைஞர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இப்பொழுது பிரித்தானியாவிலிருந்து பேசுகின்றோம். சரி, வணக்கம் நந்தன். இது உங்களுடைய திருவிழா பற்றிய தகவல்களை நாங்கள் நேயர்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகின்றோம். சொல்லுங்கள், எப்பொழுது இந்த திருவிழா நடைபெற இருக்கின்றது? அதனை பற்றிய சிறிய விளக்கங்களை கொஞ்சம் தெளிவாக சொன்னீர்களாக இருந்தால் நேயர்களுக்கு அது தெளிவாக இருக்கும். சொல்லுங்கள். இந்த திருவிழா நாங்கள் வருகிற ஞாயிற்றுக்கிழமை 21/6/2026 காலை 11 மணிக்கு இந்த திருநாள் திருப்பலி ஆரம்பமாகும். இந்த திருநாள் திருப்பலி வெளி மாவட்டத்திலே, இந்த முறை பிரித்தானியா வெளி மாவட்டத்திலே லெஸ்டர் மாநகரத்திலே இந்த திருநாள் திருப்பலி நடைபெற இருக்கின்றது. இந்த திருநாள் திருப்பலியை தொடர்ந்து எங்களுடைய திருப்பவனியும் முதலிலே எங்களுடைய கொடிகள், எங்களுடைய திருநாள் கொடியேற்றப்பட்டு அந்தோனியாருடைய கொடியேற்றப்பட்டு அதனைத் தொடர்ந்து திருப்பலியை தொடர்ந்து எங்களுடைய திருநாள் கூடுகள் கொண்டு செல்லப்பட்டு புனித அந்தோனியாருடைய நினைவாக சுமந்து நாங்கள் அதனை செய்ய இருக்கின்றோம். இந்த முறை உங்களுக்கு கிட்டத்தட்ட இது ஒரு 12 ஆண்டுகள் நீங்கள் இந்த திருவிழாவை மேற்கொண்டு வருகின்றீர்கள். எமது புலம்பெயர்ந்த நாடுகளிலும் தாயகத்தின் நிகழ்வுகளோடு மணற்காட்டினுடைய அந்த நிகழ்வை அப்படியே நீங்கள் பிரதிபலிக்கின்ற நோக்கத்தில் இந்த திருவிழாவை எடுத்து வந்து கொண்டிருக்கின்றீர்கள். இந்த ஆரம்ப நிலையில் இருக்கின்ற திருவிழாவையும் இப்பொழுது நடைபெறுகின்ற திருவிழா பற்றிய ஒரு விளக்கத்தையும் நீங்கள் சொல்லுங்கள். இப்பொழுது எத்தனை மணிக்கு இந்த திருவிழா ஆரம்பமாகும்? அதே நேரத்தில் எத்தனை மணி அளவில் என்னென்ன நிகழ்வுகள் நடைபெறப் போகின்றது என்பதையும் கொஞ்சம் விரிவாக்கமாக நீங்கள் சொன்னால் நேயர்களுக்கு அது மிகவும் எளிதாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். உண்மையிலே நீங்கள் கேட்டது போல நாங்கள் கிட்டத்தட்ட 2014ஆம் ஆண்டு இந்த திருநாளை நாங்கள் ஆரம்பித்து வைத்து நாங்கள் எங்களுடைய மணல்காடு மண்ணின் மைந்தன் கமல்தாசன் அவர்கள் இந்த எங்களுடைய திருநாள் திருப்பலியை முதலாவது ஒப்புக் கொடுத்தார். அன்றுதான் நாங்கள் இதனை ஆரம்பித்து வைத்தோம். இன்றைக்கு 12 ஆண்டுகள் நாங்கள் திருப்பலி நடத்தி வருகின்றோம். இம்முறை வெளி மாவட்டத்திலே ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் பிரித்தானியா லண்டன் மாநகரத்திலே அதாவது இந்த திருப்பலி நடக்கின்றது. இந்த முறை வெளி மாவட்டத்திலேயே லெஸ்டர் நகரத்திலேயே நாங்கள் இந்த திருப்பலி நடத்திருக்கிறோம். வெகு சிறப்பாக எங்களுடைய மக்கள் வருவார்கள், நம்பிக்கை வருவார்கள் என்று உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். 11 மணிக்கு காலை 11 மணிக்கு எங்களுடைய திருப்பலி ஆரம்பமாகி நடைபெறும். அதனைத் தொடர்ந்து சில நிகழ்வுகளும் அதனைத் தொடர்ந்து மக்களுக்கான மதிய உணவும் நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். தொடர்ந்தும் சில எங்களுடைய பிள்ளைகளுடைய நிகழ்வும் விளையாட்டுகளும்
சிறிய விளையாட்டுகளும் அங்கே அந்த மண்டபத்திலேயே நடைபெறும் என்பதை நாங்கள் கூறிக்கொள்வோம். ம். நல்லது. நாங்கள் இப்பொழுது தாசனுடன் சிறிய விடயங்களை நாங்கள் உரையாடிக் கொள்ளலாம். தாசன், சொல்லுங்கள், இந்த வருகின்ற பக்தர்கள், வருகின்ற அடியார்கள் எங்கே வாகனங்களை தரிப்பிடம் செய்வதற்கான வசதிகள் இருக்கின்றது? அது மட்டுமல்லாமல் இந்த இடம் நடைபெறுகின்ற இடம் எங்கே நடைபெறுகின்றது என்பதையும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள். வணக்கம். எம்ஆர் நேசன் வானொலி நேயர்களுக்கும் எமது உறவுகளுக்கும் வணக்கம். இந்த நிகழ்வானது லெசர் மாநிலத்தில் நடக்குது. போஸ்ட் கோட் L508G இந்த இடத்துல நடக்குது. சரியாக காலை 11 மணிக்கு இந்த நிகழ்வு ஆரம்பமாகி திருநாள் திருப்பணியோட அதோட கார் பார்க் வசதிகளும் அந்த கோயிலே தாராளமாக எல்லாற்ற கார்களும் பார்க் பண்ணக்கூடிய வசதிகளுடன் அந்த கோயிலும் அந்த கார் பார்க்கக்கூடிய கோயிலாக இருக்கின்றது. இந்த கார் தரிப்பிடம், கார் பார்க் செய்வதற்கான இடம் இலவசமாக இருக்கிறதா அல்லது அதற்கு நாங்கள் கட்டணங்கள் எதுவும் செலுத்த வேண்டி வருமா? இல்லை, அது இலவசமாக நாங்கள் அதை பார்க் பண்ணக்கூடியதாக இருக்கின்றது. அது கட்டணங்களும் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லுகிறீர்கள். நல்ல விடயம். அது நன்றாக இருக்கும். அதே நேரத்தில் நீங்களும் இந்த புலம்பெயர்ந்த நாடுகளிலும் சுமாராக 12 ஆண்டுகளுக்கு மேலாக 12 ஆண்டுகள் இந்த நிகழ்வினை நீங்கள் மேற்கொண்டு வருகின்றீர்கள். இது ஒரு எப்படி சொல்வது என்று சொன்னால், இது ஒரு கிட்டத்தட்ட நாங்கள் எங்களுடைய உறவுகளையும் ஒன்றிணைத்து, நாங்கள் எங்களுடைய புலம்பெயர்ந்த நாடுகளில் இருந்தாலும் எமது புலத்தில் நடைபெறுகின்ற விழாவை பிரதிபலிக்கின்ற நோக்கத்தில் இந்த நிகழ்வு நடைபெறுகின்றது என்பது மட்டுமல்லாமல், ஒரு நல்ல ஒரு திருப்பணியோடு திருப்பலி இந்த திருவிழா நடைபெறுகின்றது என்பது ஒரு சாலச்சிறந்த ஒரு விடயம். அது மட்டுமல்லாமல் அந்த திருவிழாவை ஒட்டி இந்த நிகழ்வு நடைபெறுவது என்பது ஒரு பொருத்தமான ஒரு விழாவாக இருக்கின்றது. இப்போ சமீபத்தில் அங்கே நடைபெற்ற திருவிழா இப்பொழுது சமீபத்தில் தான் நடந்து முடிந்திருக்கும் இல்லையா? 13ஆம் தேதி ஆனி மாதம் 6ஆம் தேதி விமர்சையாக சிறப்பாக மணக்காட்டிலே எங்களோட பாதுகாப்பு அந்தோனியாற்ற திருநாள் திருப்பலியானது வெகு சிறப்பாக 2 நாள் தொடர்ச்சியாக 9 நாள் நோவினையுடன் அந்த ஆரம்பமாகி கடைசி 2 நாளும் அந்த திருநாள் திருப்பலியானது ஒரு சிறப்பாக மணக்காட்டில் மக்கள் அதை வடிவாக முறையிலே செய்து முடித்தார். அப்படிப்பட்ட விழாவோடு அந்த ஒன்றிணைந்து அதே காலத்தில் செய்கின்ற ஒரு விழா என்பது ஒரு மிக சிறப்பான ஒரு விழாவாக இருக்கும். அதே நேரத்தில் எமது பக்தர்கள் எமது ஏனைய உறவுகள் அனைவரும் இந்த விழாவில் கலந்து கொள்கின்ற பொழுது அதனுடைய தன்மை என்பது இன்னும் மேலோங்கி நிற்கும் என்பதை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கும். ஒன்றிணைந்து ஒன்றிணைந்து நாங்கள் செயல்படுத்துகின்ற பொழுது அந்த விழாவினுடைய சிறப்பே ஒரு மிக சிறப்பாக இருக்கும். இந்த மணற்காடு புனித அந்தோனியார் ஆலயம் என்பது வடமராட்சியில் ஒரு மிக பிரசித்தி பெற்ற ஒரு தேவாலயமாக தென்பட்டு வந்திருக்கின்றது. அது சுமாராக பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே அந்த ஆலயங்கள் இருந்திருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் அது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க கத்தோலிக்க ஆலயமாக திருத்தலமாகும். இப்படிப்பட்ட திருத்தலத்தின் உடைய விழாக்கள் மிகவும் சிறப்பாக நடைபெறும். கிட்டத்தட்ட அந்த இதை சொல்வார்கள் 17ஆம் ஆண்டு 18வது நூற்றாண்டு காலத்தில் இந்த தேவாலயங்கள் கட்டப்பட்டு பின்பு அது இருப்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகும். அது மட்டுமல்லாமல் அங்கே நடைபெறுகின்ற விழாக்கள் ஒரு சிறிய கிராமமாக இருந்தாலும், ஒரு சிறிய இடமாக இருந்தாலும், அது ஒரு மிக பிரசித்தி பெற்ற ஆலயம். அது மட்டுமல்லாமல் அங்கே இருக்கின்ற சுற்றுச்சூழல்களில் இருக்கின்ற மக்கள் அனைவரும் என்னென்று சொல்வது, இதை எல்லோரும் ஒரு சிறப்பாக கொண்டு நடாத்திய தேவாலயம் இது. பிரசித்தி பெற்ற அந்தோனியார் தேவாலயங்களில் இந்த மணற்காடும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலயம் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயம் இல்லையா? கட்டாயமாக இது எனக்கு தெரிஞ்ச அளவில் இது 1894ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது இந்த மாதிரி தான் எனக்கு கேள்விப்பட்டு நான் அறிந்த அளவில் இருக்குது. அதோட இது
1925ஆம் ஆண்டு மணலால் மூடப்பட்டிருந்து திரும்பவும் இது திருப்பி நாங்கள் கடற்கரையில் புதுசாக கோயில் திரும்பவும் கட்டப்பட்டு திரும்பவும் இது 2ஆம் தடவை திரும்பவும் இப்போ நாங்கள் ஒரு 2017ஆம் ஆண்டு திருப்பவும் இந்த கோயில் இப்போ கட்டி தொடர்ச்சியாக கட்டினபடியே இருக்கு. பூர்த்தி அடையப்படவில்லை. அந்த அந்த வேலை திட்டங்களும் இப்போ நடந்து கொண்டிருக்கின்றன. சரி, இப்படியான விழாக்கள் நடைபெறுகின்ற நிகழ்வில் இருந்து உங்களுக்கு கிடைக்கின்ற திருப்பணியில் இருந்து அந்த விழா சென்ற அந்த ஆலயத்தினுடைய புனரமைப்புகள் எல்லாம் நடைபெறும் என்பதை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கும். அப்படி அது மட்டுமல்லாமல் இப்படியான விடயங்கள் ஊடாக நாங்கள் எங்களுடைய மக்களை ஒன்றிணைத்து செயற்படுத்துகின்ற பொழுது ஒரு நல்ல தகவல்களையும் நாங்கள் மக்களிடையே பகிர்ந்து கொள்ளக்கூடிய அளவில் இருக்கும் என்பது எங்களுடைய ஒரு 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 வேண்டுகோள் மட்டுமல்லாமல் அது ஒரு சாலச்சிறந்ததாக இருக்கும் என்று நான் எதிர்பார்க்கலாம், இல்லையா? உண்மைதான். இதே நேரத்தில் எங்களுடைய தேவாலய பாதிரியாருடன் நாங்கள் பேசவும் இருந்தோம். அதே நேரத்தில் அவரும் சிறிய தகவல்களையும் எங்களுடன் பரிமாறிக்கொள்வார்கள். மேலும் இதனை பற்றிய தகவல்களை சொல்லுங்கள் தாசன். நீங்கள் கொஞ்சம் இதனை பற்றி நீங்கள் எவ்வளவு காலம், அதாவது நீங்கள் இந்த திருப்பணியில் ஈடுபட்டு எவ்வளவு காலம் நீங்கள் தொடர்ச்சியாக செயற்படுத்தி வருகின்றீர்கள்? இது நாங்கள் பிரித்தானியாவில் நந்தன் கூறிய போல 2014ஆம் ஆண்டு எமது மண்ணின் மைந்தரான ஃபாதர் மங்களதாஸ் அவர்களின் ஓராண்டு நிறைவு திருப்பலியாகவும் அத்தோடு எங்களோட மணக்காட்டு பங்கு முதல் குருவாக ஃபாதர் எல்மோ அவரும் இப்போ தற்சமயம் பிரித்தானியாவில் ஆன்மீக பங்கு குருவாக இருக்கின்றார். அவர்கிட்ட தலைமையிலும் தான் நாங்கள் இந்த முதலாவது திருப்பலி ஒப்பு கொடுக்கப்பட்டு அந்த இடத்தில் நாங்கள் புதியதாக நிர்வாகம் தெரியப்பட்டு அதை தொடர்ச்சியாக கடந்த 12 ஆண்டுகள் சிறப்பாக நாங்கள் லண்டனில் 11 ஆண்டுகளும் மக்கள் பெருமளவான வருகையுடன் நாங்கள் நல்ல சிறப்பாக எங்களோட ஆன்மீக பங்கு தந்தையான ரெல்மோண்ட வழிகாட்டலில் நாங்கள் இதை நிறைவாக வடிவாகவும் செய்து நாங்கள் அத்தோடு இந்த வருஷமும் மக்கள் இந்த வேண்டுகோளுக்கிடங்க வெளி மாகாணத்தில் முதலாக செய்கிறதுக்கு ஏற்பாடுகள் செய்து கொண்டு அதுக்கான முழு ஏற்பாடுகளும் நிறைவேறியிருக்குது. சிறப்பாக இந்த முறை கொஞ்சம் நாங்கள் வெளிப்பிராந்தியத்தில் தான் எங்களோட மக்கள் கூடுதலான மக்கள் இப்போது வாழ்ந்து வருகிறார்கள். அந்த அடிப்படையில் இந்த முறை நாங்கள் கூடுதலான மக்கள் எதிர்பார்க்கின்றோம். அவர்கள் எல்லாரும் வருவார்கள் என்று உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இந்த முறை நாங்கள் சிறப்பாக இந்த புனித திருவிழாவை வடிவாக சிறப்பாக நடத்தி முடிப்போம் என்று நம்பிக்கையுடன் இருக்கு. நிச்சயமாக அதற்கு இறைவன் எல்லா விதமான அனுகிரகத்தையும் வழங்கிக் கொள்வார். அதே நேரத்தில் எங்களுடைய மக்கள் பார்த்தோமாக இருந்தால் அந்த இடத்தை சார்ந்தவர்கள் மட்டுமல்லாமல் அதை சார்ந்த ஏனைய இடங்களிலிருந்து கூட இந்த திருவிழாவுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ஏனென்றால் சொன்னால் இப்போ அந்த தேவாலயத்தை பொறுத்தவரையில் இது ஒரு சிறந்த ஒரு தேவாலயம் மட்டுமல்லாமல் அது ஒரு எப்படி சொல்வது வரலாற்று சிறப்புமிக்க தேவாலயமாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் அங்கே பெண் கொடுத்தவர்கள் பெண் எடுத்தவர்கள் சுற்றம் சூழல் சொந்தம் பந்தம் இப்படி ஆன மக்களும் இணைந்து கொள்வதில் கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கலாம், இல்லையா? சொல்லுங்கள். என்னென்னு சொன்னால் நாங்கள் இந்த லெஸ்டர் மாநகரத்தில் நிறைய எங்களுடைய தமிழ் மக்கள் இருக்கின்றார்கள். அந்த தமிழ் மக்கள் தொடர்ச்சியாக அந்த அந்தோனியார் திருநாளை உங்களுக்கு அந்தோனியார் திருநாள் வந்து ஒரு புதுமை புரிந்தவர் எங்களுடைய அந்தோனியார். அந்த அந்தோனியாரையே உலகம் முழுவதுமாக ஒவ்வொரு ஆண்டும் மிக சிறப்பாக இடம்பெறுகின்றது. அதே போலதான் இந்த லெஸ்டர் மாநகரத்திலே ஒவ்வொரு ஆண்டு நடக்கிறது. இந்த ஆண்டு அவர்கள் அந்த திருவிழாவை நிப்பாட்டி நாங்கள் அந்த திருவிழாவை மிக சிறப்பாக அந்த மக்களோடு நாங்கள் செய்வதற்கு நாங்கள் திட்டமிட்டிருக்கின்றோம். மிக சிறப்பு. அதாவது அப்படி திட்டமிடுகின்ற பொழுதும் அந்த மக்களும் சேர்ந்து நடாத்துகின்ற பொழுது இன்னும் மென்மேலும் அதனுடைய பலன் கூடுதலாக இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். அது மட்டுமல்லாமல் நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இலங்கையில் கூடுதலாக பார்த்தோமாக இருந்தால்
இந்த அந்தோனியார் புனித அந்தோனியார் ஆலயம் தான் கூடுதலாக இருக்கும். நீங்கள் அது பரவலான இடங்களில் பார்க்கக்கூடிய அளவில் இருக்கும். கொழும்பு மாநகராக இருந்தாலும் சரி, எங்களுடைய தாயகங்களில் பல பகுதிகளாக இருந்தாலும் சரி, புனித அந்தோனியார் ஆலயமாகத்தான் நாங்கள் பார்த்திருக்கின்றோம் இல்லையா? அப்படியான பெயர்களோடு தான் இருக்கின்றது. இந்த புனித அந்தோனியார் ஆலயத்தினுடைய வடிவமைப்புகளும் ஒரு 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 எப்படி சொல்வது, ஒரு சிறந்த ஒரு வடிவமைப்பாக இருக்கும். பல தேவாலயங்கள் இருக்கின்றது, ஆனாலும் இந்த புனித அந்தோனியார் ஆலயத்துக்கு என்று ஒரு தனி மகிமை இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் தனித்துவமான தன்மை இருக்கின்றது. அது அந்த பாதையால் செல்கின்ற மக்கள் அனைவருமே நின்று கும்பிடாமல் யாரும் போனதில்லை. அது கடந்து யாரும் செல்வதும் இல்லை. அது எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் அதனுக்கு ஒரு மரியாதை கொடுத்து அதை அங்கே சென்று வழிபட்டு தாண்டி செல்பவர்கள் தான் கூடுதலாக இருப்பார்கள். அப்படியான இடத்தில் இருந்து இது மணற்காடு என்று சொல்லுகின்ற பொழுது நாங்கள் பார்த்தமாக இருந்தால் வடமராட்சியில் ஒரு நல்ல ஒரு அந்த கடற்கரையோடு அந்த மணல்களோடு இருக்கின்ற ஒரு பகுதியை நாங்கள் உற்று நோக்கக்கூடியதாக இருக்கும். அப்படிப்பட்ட இடத்தில் இந்த தேவாலயம் அமைந்திருப்பது ஒரு சாலச்சிறந்த ஒரு விடயம். அது மட்டுமல்லாமல் அங்கே செல்கின்ற பொழுது அதனுடைய தன்மையே ஒரு தன்மையாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நினைவுகளோடு நீங்கள் புலம்பெயர்ந்த நாடுகளாக இருந்தாலும் சரி, இப்பொழுது பிரித்தானியாவில் நீங்கள் 12 ஆண்டுகள் இதனை கொண்டு நடாத்தி வருகின்றீர்கள். அப்படி நடாத்தி வருகின்ற விழாவில் வந்து எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டும் என்பது எங்களுடைய அவாவும் கூட, அதே நேரத்தில் உங்களுடைய வேண்டுகோளும் கூட. இதனை பற்றிய மேலதிகமான தகவல்கள் ஏதும் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக நேயர்களுடன் பரிமாறிக்கொள்ளலாம். உண்மையிலே இது நான் ஒன்று சொல்ல வேண்டும். எங்களுடைய கிராமம் உங்களுக்கு தெரியும், மணற்காடு ஒரு சிறிய கிராமம் இருந்தாலும் எங்களுடைய தேசத்தோடும் ஒரு பின்னி பிணைந்திருக்கிற ஒரு கிராமம். உங்களுக்கு தெரியும், இத்தனையோ மாவீரர் எங்கள் மண்ணிலே தங்கள் இனிவீரர்களை கொடுத்திருக்கின்றார்கள். அந்த மாவீரர்களோட நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அப்படி ஒரு சிறிய கிராமத்திலே அந்த அர்ப்பணிப்புகள் நிறைந்த ஒரு கிராமம். அந்த கிராமத்திலே அந்த ஒரு குறுகிய மக்களோடு இருந்த கிராமம் இன்றைக்கு கிட்டத்தட்ட 1000 குடும்பங்களை தாண்டி இருக்கிறது நான் நினைக்கின்றேன். இன்றைக்கு மிக சிறப்பாக மிக அழகாக இந்த எங்களுடைய கிராமம் செலுத்தி நிற்கின்றது. அதே போல எங்களுடைய திருநாள் திருப்பலியும் கூட மிக அழகாக, தாசன் கூறியது போல மிக அழகாக மிக சிறப்பாக நடத்தி முடித்திருக்கிறார்கள். அதான் உண்மையில சொல்லக்கூடியது என்றுதான் நான் நினைக்கின்றேன். நிச்சயமாக இந்த விழாக்களில் வந்து பங்கு கொள்கின்ற மக்கள், பங்கு கொள்கின்ற அடியார்கள் மேலதிகமாக தகவல்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமாயின் யாருடன் அவர்கள் தொடர்பு கொள்ளலாம்? எந்த தொலைபேசியுடன் தொடர்பு கொண்டால் மேலதிகமான தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம்? வணக்கம். மேலதிகமாக தகவல் சொன்னால் எங்களுக்கு பிரித்தானியாவில் இருந்து சொல்லி மணக்காடு அந்தோனியா ஆலய மக்களுக்காக நாங்கள் வெப்சைட் ஒன்று வாட்ஸ்அப் குரூப்பில் உருவாக்கி இருக்கின்றோம். அதில் நாங்கள் அதற்கான தகவல்களும் எப்போ நடக்குது, எத்தனை மணிக்கு நடக்குது, யாரோட நிகழ்வு சம்பந்தமானதும், ஆலயம் நிகழ்வு சம்பந்தமானதும், வழிபாடு சம்பந்தமானதையும், மற்றது மண்டப நிகழ்வு சம்பந்தமான விவரங்களையும் நாங்கள் தெளிவாக அதில் அந்த மெசேஜாக நாங்கள் அதில் பதிவிட்டு இருக்கின்றோம். அதில் நம்பர்களும் அதில் தெளிவாக எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்குது. கூடுதலான விஷயங்கள் கூடுதலான எல்லா இதுகளும் நாங்கள் முழுமையாக நேர்த்தி செய்துட்டோம். இன்னும் ஒரு சில விஷயத்தோட எங்களோட முழுமையான நிகழ்வுக்கான ஏற்பாடெல்லாம் முடிவடைந்திடும். நிச்சயமாக இது இப்படியான விழாக்களின் மூலம் நீங்கள் எங்களுடைய மக்களை நீங்கள் ஒன்றிணைத்து நீங்கள் இப்படியான விழாக்களை கொண்டு சேர்ப்பது வந்து ஒரு சிறந்த விடயம். அது மட்டுமல்லாமல் இது ஒரு புனிதமான விழா. அப்படி புனிதமான விழாவில் நீங்கள் மேற்கொண்டு எடுத்துக்கொண்டு வருவது வந்து ஒரு எல்லோருக்கும் பலனை அளிக்கக்கூடியதாக இருக்கும். அதற்கு எல்லாம் வல்ல அந்த அந்தோனியார் எல்லோருக்கும் ஆசி வழங்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு நாங்கள் வேறு ஏதும் தகவல்கள் இருந்தால் அதனையும் நாங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் இதே நேரத்தில். மேலும் அந்த எங்களுடைய பாதிரியார் இருக்கின்றார், அவரை நாங்கள் எடுத்து அவருடைய சொற்பொழிவை, அவருடைய சிறந்த தகவல்களையும் நாங்கள் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம் இதே நேரத்தில்.
சரி, மேலும் இதனை பற்றிய ஒரு சிறிய விடயத்தை மட்டும் மேலோட்டமாக நாங்கள் பார்த்து விடுவோம். இந்த நடைபெறும் இடத்தையும் அதனை பற்றிய தகவல்களையும் மட்டும் மீண்டும் ஒரு முறை மக்களுக்காக சொல்லிவிடுங்கள். நடைபெறும் இடம் மற்றும் எத்தனை மணிக்கு ஆரம்பமாகும் என்பதையும் குறிப்பிட்டு சொல்லிவிட்டீர்களாக இருந்தால் இன்னும் தெளிவாக இருக்கும். நடைபெறும் இடம் லெஸ்டர் மாநகரம். லெஸ்டர் நாங்கள் அந்த வெப்சைட்லேயே நாங்கள் அந்த எங்களுடைய போஸ்ட் கோட்டை அட்ரஸ் எல்லாம் நாங்கள் போட்டிருக்கின்றோம். அது மக்கள் நிச்சயமாக அதை பார்த்து தெரிந்து கொள்வார்கள். லெஸ்டர் மாநகரத்திலே மாலை 11 மணிக்கு எங்களுடைய காலை 11 மணிக்கு கொடியேற்றலுடன் எங்களுடைய திருநாள் திருப்பலி நடைபெறும் என்பதை அறிவித்து தருகின்றோம். மிக்க சிறப்பு. மேலதிகமான தகவல்களையும் நீங்கள் சொன்னது போன்று வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் பகிர்ந்து கொள்வீர்கள். அதனையும் அன்பு உள்ளங்கள் அனைவரும் பகிர்ந்து கொள்வார்கள். இந்த சிறப்பு மென்மேலும் இந்த விழா மென்மேலும் சிறப்பாக அமைய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம் அனைவருக்கும். இதுவரை நேர்கள் மணல்காடு எமது பாதுகாவலரான புனித அந்தோனியார் திருத்தலத்தில் திருப்பலி திருவிழாவின் விழா உறுப்பினர்களோடு நேர்காணல் கேட்டு மகிழ்ந்தீர்கள். AMR பல் கலாச்சார வானொலியின் 24 மணித்தியால ஒலிபரப்பு சேவை.